இந்த நேரம் தான் நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணி ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே அட்டென்ஷன்ல செயல்படும். எதெல்லாம் எனக்கு கிடைக்க ஒதுக்கிட்டீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு கடவுள் சித்தமுள்ளவராக. அது மாதிரி வாழ்க்கையில ஏதோ எட்டி பார்த்த காரியத்தை கிடைக்காத போனதுனால எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் பகுதியில ரொம்ப முக்கியம் பாருங்க, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியம். ரொம்ப ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய காது, உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனது எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க. ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதை மிஸ் பண்ணக்கூடாது. சரீரம் நமக்கு ஒத்துழைக்கணும், நம்முடைய ஆவி ஒத்துழைக்கணும். நேரம் சரீரம் பலவீனப்படும், சரீரம் தூக்கம் வரும், கண்ணை சொக்க வைக்கும், காதை கேட்க கூடாது, சிந்தனை எங்கன்னா தூக்கின்னு போயிடும், சத்துரு செய்யலாம் பாரு. ஏன்னா முக்கியமான ஒரு காரியம் இது, முக்கியமான ஒரு காரியம் இது. இந்த நேரம் தான் நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணி ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே அட்டென்ஷன்ல செயல்படும். ஆமென். ஆகவே பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்னு இதுல இன்னைக்கு என்னன்னா, உனக்கு சித்தம் இல்லை என்பதை தேவன் உனக்கு சித்தமாக்குவார். பாருங்க, எனக்கு இதெல்லாம் சித்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் எதெல்லாம் நீ சித்தம் இல்லைன்னு நினைக்கிற உனக்கு அதெல்லாம் உனக்கு சித்தன்றதை இன்னைக்கு காமிக்க போறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென்? நீங்க இன்னொரு எதெல்லாம் எனக்கு கிடைக்கல, இதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டீங்களா, இப்படி சொல்றேன், எதெல்லாம் எனக்கு கிடைக்க ஒதுக்கிட்டீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு கடவுள் சித்தமுள்ளவராக. இதெல்லாம் எனக்கு வரவே வராதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டீங்களா, அதெல்லாம் வர வைக்கிறவர் தேவன் என்பதை இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். ஆகவே நீதிமொழிகள் 10:22, உனக்கு எதெல்லாம் சித்தம் இல்லை என்பதை நீ நினைக்கிறாயோ அதெல்லாம் உனக்கு சித்தம் ஆக்குவார் கர்த்தர். நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையே கூட்டார். அப்போ ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல உண்டாக்கிட்டு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்காத இருக்க மாட்டாரு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு இது சித்தம் உண்டா, இல்ல இது சித்தம் இல்லைன்று விட்டுட்டுக்கலாம் நீங்க. ஆனா கர்த்தர் இது உனக்கு சித்தம் உண்டு, அதை நான் உனக்கு தர போறேன். ஆமென். அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 48:11. வேணா மனுஷனுக்கு பாருங்க, இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு நடக்குமா, நான் ஒரு போதகர் பாருங்க, நானும் ஒரு மனுஷன், நானும் என்ன பண்றேன், என்னெல்லாம் இது அவங்களுக்கெல்லாம் இது நடக்குது, எனக்கு நடக்குமா, எனக்கு கேள்வி வருது. எனக்கெல்லாம் இது நடக்காதுப்பா, அவங்களுக்கெல்லாம் நடக்குதுப்பா, இதை நான் விட்டுடலாம், பேசாம இதை தூக்கி போட்டுடலாம் சொல்றோம்ல. ஒரு நரி போச்சான் பாருங்க, நரி கதை தெரியுமா உங்களுக்கு? பழைய கதை. திராட்சை தோட்டத்துக்கு போச்சான், போயிட்டு திராட்சை பழத்தை எட்டி பார்த்துச்சான், எட்டுவே இல்லையா, டக்குன்னு சொல்லிடுச்சான், இந்த பழம் புளிக்கும். ஆனா தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அது பழம் இனிக்குது. ஏன் அது புளிக்குதுன்னு போய் சொல்லிடுச்சுன்னா, இதுக்கு எட்டி பார்த்து கிடைக்கல, அதனால பழம் புளிப்புன்னு சொல்லிடுச்சு. அது மாதிரி வாழ்க்கையில ஏதோ எட்டி பார்த்த காரியத்தை கிடைக்காத போனதுனால எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது. ஹலோ, இருக்கிறீங்களா? நீங்க ட்ரை பண்ணிட்டு அது கிடைக்கலன்னால பிடிக்குன்னு சொல்லிடாதீங்க. கிடைக்காது, அது எட்டி பார்த்ததுனால கிடைக்கலன்னால புளிப்பு இல்லை. அதை நம்ம சரியா அதை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆமென். எப்படி எனக்கு வாழ்க்கையில கொண்டு வருவான்றத கடவுள் இந்த காலவேளை சொல்றேன். ஆமென். உன் வாழ்க்கையில எதையெல்லாம் உனக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிறியோ அதையெல்லாம் உனக்கு சித்தமாக்குற கடவுள் உன் கூட இருக்கிறார்.